எப்பவுமே ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம வந்து அடுத்த இதுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி வந்து எடுத்ததே கிடையாது. ஆனால் இந்த வாட்டி ஆஃபரில் நான் ரிஸ்க் எடுத்தேன். ராகி பிளாண்டிக்கும் சரி ப்ரௌனிக்கும் சரி என்ன பண்ணேன் அப்படின்னா எப்பவுமே ஆஃப் கேஜியில் தான் நான் வந்து ஆஃபர் போடுவேன். ஆனால் இந்த வாட்டி 400 கிராம்ஸில் போட்டுருந்தேன் ஆஃபர் அசார்ட்டட் ப்ரௌனி. ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஆஃபர் போகிறதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி யோசிச்சு தான் இந்த ஆஃபர் போட்டேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் பண்ணும்போது தான் தெரிஞ்சது நிறைய பீசஸ் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தது. நம்ம ஏன் 400 கிராம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேட்டர் ரெடி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ நான் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா 350 கிராம்ஸ் கிட்ட பேட்டர் வந்தது. ஸோ டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணதும் 420 to 430 கிராம்ஸ் வந்தது. அப்படியே தான் வந்து கஸ்டமருக்கு நான் பேக் பண்ணி கொடுத்தேன். என்ன ஒரு பயம் அப்படின்னா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. பேக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குட்டி பீஸாக எடுத்து சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் தான் நிம்மதியாகவே இருந்துச்சு. கஸ்டமர் ரிவ்யூவும் கடைசியாக ஷேர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் செக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட 400 கிராம்ஸ்லேயே ப்ரௌனி அவைலபிளாக இருக்குது. பாய்.